This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மை செய்தி. பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். முப்படை தளபதிகளோடு ஏற்கனவே ஆலோசனை நடத்திய நிலையில் பிரதமரை சந்திக்கிறார் ராஜ்நாத் சிங். பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்திய நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை நடப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே நேற்று இரவு தொடர்ந்த தாக்குதலை அடுத்து உயர்மட்ட குழு அளவிலான ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை தொடங்கி நடந்து வருகிறது. ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட அதிகாரிகள் குழு ஆலோசனையில் ஈடுபட்டது. இந்தியாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பான ஆலோசனை தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் தற்போதைய சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்திருக்கிறார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். முப்படை தளபதிகளோடு ஏற்கனவே அவர் ஆலோசனை நடத்தியிருந்தார். அது தொடர்பான தகவல்களையும் பார்த்தோம். தற்போது அந்த ஆலோசனையை தொடர்ந்து பிரதமரை சந்தித்திருக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்திய நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை நடப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக கர்னல் தியாகராஜன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று இரவுல இருந்தே ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவி வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உயர்மட்ட குழு அளவுல ஆலோசனை கூட்டமும் நடக்குது. பாகிஸ்தான் மீண்டும் தாக்கும் பட்சத்துல அதை முறியடிக்கிறதுக்கு என்னென்ன யுக்திகள் எல்லாம் கையாளுவாங்க? இந்த ஆலோசனைகள்ல பொதுவா இந்த மாதிரியான பதற்றமான காலகட்டங்கள்ல என்னென்ன விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? முதல்ல என்னென்ன யுக்தி இந்திய ராணுவம் கையாளும் அப்படின்னு இருக்கீங்க. யுக்திங்கிறது எதுவும் கிடையாது. இது ஆப்ரேஷனல் ரெடினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது போருக்காக தயார் நிலையில் ராணுவத்தை வைத்திருப்பது அப்படின்னு. எப்பொழுதுமே இந்திய ராணுவம் ஆப்ரேஷனல் ரெடினஸில் தான் இருக்கும், போருக்கான தயார் நிலையில் தான் இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த போருக்கான தயார் நிலையில் இருந்ததால் தான் நேற்று 50க்கும் மேற்பட்ட ட்ரோனை நம்மளால வானிலையே அழிக்க முடிஞ்சது. அது மாதிரி அவங்களுடைய மிசைல்ஸ் அழிக்க முடிஞ்சது. நம்மளுடைய மக்கள் மீதோ இல்லை இராணுவத்தின் மீதோ அவங்களுடைய தாக்குதல் முற்றிலுமாக முறியெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்லி அவங்களுடைய அந்த மோட்டார்ஸ் பிளஸ் ஷெல்லிங் பண்ணியிருக்காங்க, ஆர்டி ஷெல்லிங். அந்த கன்ஸோட ஹெவி ஷெல்லிங்ல அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய அதாவது கிராமங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது முக்கியமா சொல்லணும்னா உங்களுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல குப்வாரா, உரி, அன்கூர், அப்புறம் சாம்பா, இந்த இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல மக்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நம்மளுடைய இந்திய பொதுமக்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ இதற்கான பதிலடியை மிகச்சிறந்த முறையில் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. நம்ம ராணுவம் நேற்று அவங்க கொடுத்த பதிலடியை முறியடிச்சு நம்ம திருப்பி அவங்களுக்கு அடியெல்லாம் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய போர்ட்லாம் கராச்சி போர்ட்லாம் முழுமையாக சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு அவர்களே பாகிஸ்தானுடைய போர்ட் ட்ரஸ்டே இதை வெளியிட்டிருக்காங்க, செய்தியை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம போர்ட்டை அடிச்சோன்னு சொன்னா இல்லை எங்க போர்ட் நல்லா தான் இருக்கு அப்படிம்பாங்க. ஸோ அடித்தவர்களுடைய வலி தாங்காமல் அவர்களே கதறட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டு வச்சிருக்கோம். நம்ம என்ன செஞ்சோம்னு சொல்லணும்னு தேவையில்லைட்டு. ஸோ அதற்கான என்ன நடந்தது நேற்று, அவர்கள் என்ன செய்தார்கள், நம்மளுடைய பாதுகாப்பு எப்படி இருந்தது, வான்வழி பாதுகாப்பு, நம்ம திருப்பி அவங்கள என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான பிரீஃபிங்கா இருக்கும். பிளஸ் எதிர்நோக்கக்கூடிய அடுத்து அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணாங்கன்னா அது எப்படி நாம் எதிர்நோக்க வேண்டும், எந்த அளவுக்கு எஸ்கலேஷன் போனோம், என்ன கோஆர்டினேஷன் நடந்திருக்கு, எவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்கோம், இந்த விஷயத்தெல்லாம் பத்தி அவர்கள் ஆலோசிப்பார்கள். நிச்சயமா. அதே போல ஏற்கனவே முன்னாடி இந்த தாக்குதல் எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் தாக்குதலை இனிஷியேட் பண்ணா தக்க பதிலடி கொடுக்கப்படும், அதுக்கான பின் விளைவுகள் கான்சிக்வன்சஸ் எதிர்கொள்ள நேரிடும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் கூட பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வீழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு உள்நாட்டு பிரச்சனைகள், சிக்கல்கள் இருக்கும் போது கூட அவங்க இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முனைப்பு காட்டுறது என்ன காரணம்? ஒருவேளை இந்த எல்லா முயற்சிகளும் முறியடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க பின்வாங்குறதுக்கு ஏதேனும் வாய்ப்பு இருக்குமா? இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டுட்டு அரசாங்கத்தினுடைய அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ரெவென்யூ அவங்களுடைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு ஹேண்டில் ட்வீட்டர்ல
அவங்க போட்டிருக்காங்க. அதாவது எங்களை வந்து ஆதரிக்கின்ற நாடுகள் எங்களுக்கு வந்து உதவுங்கள், லோன் கொடுத்து உதவுங்கள். அதாவது நீங்க போருக்கு உதவுங்கள்னு கேட்கல, அவங்க எங்களுக்கு வந்து இன்னும் லோன் கொடுத்து உதவுங்கள் அவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க. அந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்புறம் வந்து எங்கள் மீது அபிமானம் உள்ள நாடுகள் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னும் அவங்க வந்து போட்டிருக்காங்க. போட்டு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசிசம் வந்து எல்லாரும் அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணோடனே அந்த ட்வீட் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. அவருடைய நிலை வந்து எப்படின்னா, ஆல்ரெடி தன்னுடைய நாட்டை ஓட்டுவதற்கு ஒவ்வொரு நாடுகிட்டையும் போய் பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில் தான் இருந்தாங்க. இந்த பிச்சை எடுக்கிறதுங்கிறது உண்மையான நிலை, நான் பெருசுபடுத்திலாம் சொல்லலை. அவர்கள் மீது வைத்திருக்கின்ற ஒரு வெறுப்பினால் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். உண்மையாவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல் இதெல்லாம் பார்க்கலாம், நீங்க இன்டர்நேஷனல் நியூஸ் அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அவர்கள் வந்து பிச்சை தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய நாட்டை வந்து ஓட்டுவதற்காக. அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரி போர் அவர்களுக்கு தேவையான அவங்க யோசிச்சு பார்த்துருக்கணும். அது மாதிரி வந்து வேர்ல்டு ஃபயர் இண்டெக்ஸ்ல 4வது நிலையில் இருக்கின்ற இந்தியா, மிக வலிமை வாய்ந்த இராணுவத்தை கொண்ட இந்தியாவோடு நாம் மோதணுமான்னு யோசிச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம பார்த்த பொருளாதாரத்தில் 5வது நிலையில் இருக்கின்ற இந்தியாவோடு நாம் மோத வேண்டுமா அப்படிங்கிறத யோசிச்சிருக்கணும். இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு தலைமை திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆளும் பொழுது நாம் மோத வேண்டுமா என்று யோசிச்சிருக்கணும். இது எதையும் யோசிக்காமல் அந்த ரோக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாடுக்கு வந்து ஒரு பல வந்து ராஜதந்திரம் இருக்கும், நாட்டை முன்னுக்கு கொண்டு போகணுன்னு இருக்கும், மக்களுடைய பாதுகாப்பு இருக்கும், பல விஷயம் இருக்கும் ஒரு நாடுக்கு. இவர்களிடம் எதுவும் கிடையாது. இவர்களிடம் தீவிரவாதம் அப்படிதான். அவர் எக்ஸ்போர்ட் வந்து தீவிரவாதம், அவருடைய தொழிலே தீவிரவாதம் தான். ஆகையால் தான் நம்ம மீது வந்து அவர்கள் தாக்கி இருக்கின்றார்கள். அதோடைய பதிலடியை அவர்கள் வந்து சந்தித்தே ஆக வேண்டும். ஆனா அவங்க எஸ்கலேட் ஆகி அவங்க வந்து நம்மள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தால் இந்தியா பேச்சுவார்த்தைக்கு செல்லாது. ஏன்னா நம்ம நிறைய பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை 1999 2021 வரை 10 முறை நம்ம வந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நிறைய நம்ம வந்து MOU எல்லாம் போட்டாச்சு. எதுவும் வந்து சரியில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு வந்து கிடையவே கிடையாது. நிச்சயமா. அதே போல இப்ப உலக நாடுகள் பாகிஸ்தானை ஆதரிக்கிற உலக நாடுகள் வந்து உதவ முன்வரலாம் அப்படின்னு பாகிஸ்தானே கேட்டிருக்காங்க. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த பதற்றமான இது போன்ற காலகட்டங்கள்ல பாகிஸ்தானுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்தெந்த நாடுகள் எல்லாம் இந்த மாதிரியான போர் உருவாகும் சூழல்ல உதவி செஞ்சிருக்காங்க? இப்ப பாகிஸ்தான் இருக்கிற நிலையில அது போன்ற உதவிகள் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பாகிஸ்தானுக்கு? பாகிஸ்தானை பொறுத்தவரை உதவுவதற்கு வந்து யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வந்து ஒரு பிச்சை எடுக்கிறவருக்கு இன்னொரு பிச்சை எடுக்கிறவர் உதவுத மாதிரி தான் வந்து சிறிய நாடுகள் அவர்களுக்கு வந்து உதவ வந்திருக்கு. அது வந்து அதை கண்டு நம்ம வந்து யோசிக்க கூட வேண்டிய தேவை வந்து கிடையாது. எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய வந்து நாட்டினுடைய வலிமை, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கணக்கில் வந்து கொள்ள வேண்டும். சீனாவே நம்மளோடு வந்து போரிடுவதற்கு அஞ்சுதான் வந்து கால்வான் வேலியில மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டது. அவர்கள் வந்து நம்மை தாக்கினார்கள். நமக்கு தெரியாது நம்மளை தாக்க போகிறார்கள்ட்டு. நம்மளுடைய ராணுவ வீரர்கள் வெறும் கையில போனாங்க, கையில ஆயுதம் இல்லாம தான் போனாங்க அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. நம்மளுடைய ராணுவ வீரர்களே அவர்கள் வந்து ஆயுதம் கொண்டு தாக்கினார்கள். ஆனா 55 பேர் வந்து நம்ம அவர்களுடைய உயிரை வந்து எடுத்தோம், தும்சம் செய்து. நம்மளுடைய ராணுவ வீரர்கள் 20 பேர் வந்து நாட்டிற்காக வீரமரணம் அடைந்தார்கள். அதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்திய ராணுவருடைய வீரம் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கள் கையில இன்னும் வந்து வெப்பன்ஸ் இருந்தது, இவர் கையில அவங்கள்ட்ட இருந்த மாதிரி இவங்கள்ட்ட இருந்ததுன்னா நம்மளுடைய ஒரு ராணுவ வீரர் கூட நம்ம இழந்திருக்க மாட்டோம். அது மாதிரி இப்ப நடந்த நம்மளுடைய தாக்குதல் 25 நிமிடத்துல 24 மிசைலை வச்சு 9 இடங்களை நாம் குறிவைத்து அடிச்சிருக்கோம். அந்த தாக்குதலை கூட எப்படி வந்தது, எங்கேருந்து தாக்கினாங்கன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதை வந்து வானிலேயே அழிப்பதை விடுங்க, நீங்க கண்டுபிடிக்க முடியல. அந்த கருவி யாருடையது? சீனாவுடையது. ஸோ சீனாவிற்கு தெரியும் இந்தியாவோடு நாம் மோதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு இரும்பு திரை மாதிரி தன்னை காமிச்சிட்டு ஒரு ஒரு அப்பியரன்ஸை மட்டும் காமிச்சிட்டு சீனா நடந்துட்டு இருக்கு. அது தெரியும் இந்தியாவோடு மோதினால் நாம் தாங்க மாட்டோம் அப்படின்னு. ஆனால் சீனா உதவ போறது கிடையாது. அதுக்கப்புறம் யார் உங்களுக்கு உதவ போறாங்க? எந்த ஒரு பெரிய நாடுமே கிடையாது. எந்த நாடும் பொருள் கூட கொடுக்கல அவங்களுக்கு, ஒதுக்கி விட்டார்கள். ஏன்னா எல்லா நாடுகளும் தீவிரவாதத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்க, ட்வின் டவர். UK வந்து பிரிட்டன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றது, சீரியல் பிளாஸ்ட் அவங்க பல முறை நடந்திருக்கு. உலகத்துல ஏதாவது ஒரு நாடு வந்து சொல்ல முடியாது நாங்கள் தீவிரவாதத்தால் பாதிக்கப்படவில்லைன்னு.
எந்த நாடு வந்து தீவிரவாதத்தால் பாதித்தாலும் அதனுடைய வந்து வேர் என்பது பாகிஸ்தான்ல தான் இருக்கும். அங்க விதை விதைக்கப்பட்டு அங்க மரமாக வளர்க்கப்பட்டு விருஷமாக்கி அந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய இந்த ஏற்றுமதி என்ன அப்படின்னா தீவிரவாதம் தான் அவருடைய தொழில். அதுதான் ஏற்றுமதி அவர் இந்த நாட்டுக்கு. அது வச்சுதான் ரெவன்யூ வச்சுதான் நடக்கும். ஸோ அது மாதிரியான ரோக் ஸ்டேட் வந்து என்ன வேணாலும் செய்யலாம். அதற்கான நிலையில் இந்திய ராணுவம் தயாராக இருக்கின்றது. சார், முன்னாடியே பேசும்போது குறிப்பிட்டீங்க பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைச்சா கூட இந்தியா வந்து பேச்சுவார்த்தையை விரும்பாது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இப்ப இல்ல இருங்க. அதாவது தமிழுடைய வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆங்கிலத்தில் நம்ம என்னன்னாலும் பேசிட்டு போயிடலாம். நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க வந்து வந்தாலும் நம்ம ஒத்துழைக்க மாட்டோம், தவறான வார்த்தை. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, 1999 21 வரை 10 முறை நம்ம வந்து அவருடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம். நமது மறைந்த பாரத பிரதமர் மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் பஸ் பயணமாக லாகூருக்கு போறாரு அவரு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ராணுவம் நமது நாட்டை வந்து தாக்குகின்ற பிளான் போட்டு அவங்க இங்க கார்கில தாக்குவதற்கு எல்லாம் பிளான் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க தயாரா. அவர் பேசிட்டு எல்லா இதையும் வந்து பேசிட்டு அவங்களோட நட்பு உறவை ஏற்படுத்திட்டு திரும்பி வராரு. இங்க வந்து கார்கில் போர் வந்து நடக்குது. ஒவ்வொரு போர் 1965 1971 மும்பை அட்டாக், ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் அவர்களுடைய வந்து கை இருக்கின்றது. எதற்காக கொண்டு போயிட்டு நம்ம வந்து அவங்க தயாரா இருந்தா நம்ம ஏன் போயிட்டு பேசணும்? இன்னைக்கு அமைதியாக நாங்க பேச்சு வைப்போம், நாங்க எதுவும் செய்ய மாட்டோம், எங்களுக்கும் அவங்க சொல்ற ஏத்துக்கிறாங்களா? முதல்ல இந்த தீவிரவாதம், இந்த பெஹல்காம் தாக்குதல் தீவிரவாதிகள் தான் நடந்தது, எங்களுடைய நிலத்திலிருந்து வந்தார்கள் சொன்னாங்களா? இது ஸ்டேட் வந்து பண்ணியிருக்கிறது. ஒரு ஸ்டேட் வந்து ஸ்டேட்னு இந்த இந்தியா வந்து செய்திருக்கின்ற தீவிரவாத தாக்குதல் அவங்க மண் மீது அப்படின்னு இருக்காங்க. சோ நீங்க வந்து அவர்கள் தயாரா இருந்தாலும் நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோங்கிற எப்படி கேள்வியை நீங்க கேட்குறீங்க? நீங்க உங்களுடைய கேள்வியை ரிஃபைன் பண்ணி கேளுங்க. அது தவறானது. தவறான கருத்தை வந்து மக்களிடம் கொண்டு செல்லும். அது புரியுது சார். இப்ப ராணுவ பலம் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை ஒப்பிடும்போது இந்தியா எந்த அளவுக்கு அகடா இருக்கு? ஏன்னா முன்னாடி காலகட்டத்தை ஒப்பிடும் போதே வந்து நம்ம நிறைய விஷயங்கள்ல முன்னேறி இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. எந்த அளவுக்கு அகடா இருக்காங்க அப்படிங்கறத குறிப்பிட முடியுமா? அகடான புரியல எனக்கு. எந்த அளவுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது நம்ம முன்னேறி இருக்கோம், அவங்களோட தொடர் முயற்சிகளை நம்ம வீழ்த்திக்கிட்டே வர்றோம், ஆனாலும் கூட அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க இல்லையா? எந்த அளவுக்கு ராணுவம் இருக்கு, இந்திய ராணுவம் இருக்கு? அஹெட்னு சொன்னீங்களா? ஓகே, அஹெட்னு சொன்னீங்களா? ஓகே. அதாவது வந்து இந்திய ராணுவத்தை பொறுத்தவரை நம்ம பாகிஸ்தான் ராணுவத்தோடு கம்பேரே பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அது வந்து முதல்ல ராணுவம் கிடையாது, அது அவங்களோடது. ராணுவம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்டிற்காக இருக்கக்கூடியது. அங்க இருக்கக்கூடிய ராணுவம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கத்திற்கு பாகிஸ்தான்கிற ஒரு நாடு இருக்கு. ஆகையால் அவர் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதத்தையும் அந்த ராணுவத்தையும் பிரிக்க முடியாது. ரெண்டும் ஒன்றுதான். கிளாசிக் எக்ஸாம்பிள் என்ன உங்களுக்கு சொல்லணும்னா, நாம் போனோம், தாக்கினோம், 9 டார்கெட்டை தாக்கினோம், லஷ்கர் தொய்பா வந்து அடிக்கப்பட்டது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் வந்து அடிக்கப்பட்டது, எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தீவிரவாதிகளை வந்து அடித்தோம். 100 பேருக்கு மேலே இறந்தாங்க. முக்கியமான தீவிரவாதியினுடைய சொந்தங்கள்லாம் இறந்து போனாங்க. அவங்களுடைய லாஸ்ட் ரைட்டுக்கு வந்து யார் யார் அங்கே போய் நின்னாங்க? அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சீனியர் அவங்களுடைய வந்து இராணுவ அதிகாரிகள் அதில் இருந்தாங்க. அது மாதிரி போலீஸினுடைய சீனியர், அதாவது டிஜிபி லெவலில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் இருந்தாங்க. அந்த தீவிரவாதிகளுக்கு அந்த நாட்டினுடைய கொடியை வந்து போர்த்தி அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தினாங்க. இந்த மரியாதை யாருக்கு செலுத்துவோம்? நம்ம நாட்டினுடைய இராணுவத்தில் போரிட்டு இறந்த இராணுவ வீரர்களுக்கு தான் நம்ம செலுத்துவோம். இந்தியாவில் எந்த நாடும் அந்த இராணுவ வீரர்களுக்கு தான் செலுத்துவாங்க இறுதி மரியாதை போரில். அவங்க தீவிரவாதிகளுக்கு செலுத்துறாங்க. இதுல என்ன தெரியுது நமக்கு? தீவிரவாதமும் பாகிஸ்தானுடைய இராணுவம் ஒண்ணு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், உங்க நேயர்களுக்கு வந்து புரியும். யூனிஃபார்ம் போட்டா அவங்க வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்தவர்கள். யூனிஃபார்ம் போடாம ஒரு பெரிய ஒரு மேல வந்து ஒரு சிவில் துணியை போட்டுட்டு பேண்டம் போட்டுட்டு துப்பாக்கி எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து தீவிரவாதிகள். இந்தியாவில் நடந்த மோர் தென் வந்து 50% தீவிரவாத செயல்களில் அங்க பாகிஸ்தான் ராணுவத்தில் ஸ்பெஷல் போர்ஸ்ல வேலை செய்யறவங்க அவங்க தான் வந்து சிவில் ட்ரெஸ்ல வந்து இங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. கார்கில் போர்ல அவங்க தான் வந்தாங்க. அவங்களுடைய ராணுவ வீரர்கள் நம்ம சுட்டு வீழ்த்தினோம் கார்கில் போர்ல. அந்த ராணுவ வீரர்களை நீங்க எடுத்துட்டு போங்க உங்க நாட்டு ராணுவ வீரர்களை அப்படின்னும் அந்த பொதுவுடலை அடக்கம் செய்வதற்கு மறுத்து விட்டார்கள். எங்களுடைய ஆள் கிடையாது அப்படின்ட்டாங்க. நம்ம வந்து அவர்களுடைய மதப்படி நம்ம வந்து அது இறுதி சடங்கு செய்தோம். அந்த அவர்களுக்கு வந்து அந்த வீரர்களுக்கு வந்து நம்ம மரியாதை செய்தோம், நம்முடைய எதிரிகளாக இருந்தால்.
ஆகையால் அவர்களிடம் வந்து இராணுவம் என்பது சொல்ல முடியாது, இராணுவம்னு நம்ம அதுக்கு பேர் கொடுக்க முடியாது. அது ஒரு தீவிரவாத ஒரு கும்பல் அது. ஸோ அதை வந்து நம்ம நம்பி எதுவும் நம்ம செய்ய முடியாது, என்ன செய்வாங்கங்கிறது நம்ம யூகிக்க முடியாது. ஆகையால் நம்ம வந்து ஃபுல் ப்ரிப்பேர்ட்னஸ்ல இருக்கோம். நிச்சயமாக எப்படி 1971 பாகிஸ்தானை 2ஆக பிரித்தோமோ, அது ஈஸ்ட் பாகிஸ்தானை வந்து பங்களாதேஷா கொடுத்து அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தோமோ, அதே மாதிரி இப்பொழுது இருக்கின்ற பலுச்சிஸ்தான் அது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு சுதந்திரம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து அவங்க வந்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஈவன் அங்க சிவில் பெரிய ஒரு ஒரு கிளர்ச்சியை வந்து ஏற்பட்டிருக்கு நேற்று. பாகிஸ்தான் வந்து கொலாப்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. நிச்சயமா சார், நம்ம இது குறித்து தொடர்ந்து பேசலாம். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.